எல்லோருக்கும் வணக்கம். என் இனிய அன்பு உள்ளங்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? சரி, இதுக்கு முந்தின கும்பலக்கணம் பற்றி பேசுனதை பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அதாவது நான் இப்போ பொதுவாக பேசியிருக்கிறது லக்னங்களுக்கு அப்படிங்கிறது மாதிரி மட்டும் நீங்கள் எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை. இது ராசிகளுக்கும் பொதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஜாதகம்னு எடுத்துட்டோம்னா அந்த லக்னம் தான் அந்த ஜாதகரின் மெயின் கேரக்டர். சரிங்களா? அப்போது இந்த லக்னம் பற்றி நான் சொன்னேன்னா இதுதான் உங்களுடைய ராசின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது இப்போ நான் பேச போகிறது அடுத்து மீனராசின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மீனராசிக்குரியவர்களுக்கு உண்டான பலன்களும் இதுதான். இப்போ லக்னம் தான் ஒரு ஜாதகத்துக்கு மெயின், ஒரு உயிர் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போது கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய ராசியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த லக்னத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய ரியல் கேரக்டராக மேக்ஸிமம் அதுதான் இருக்கும். சரியா? இப்போது இன்றைக்கி ராசிகளில் கடைசி ராசி 12வது ராசியான மீன ராசி மற்றும் மீன லக்னம் பற்றி இன்றைக்கி பார்ப்போமா? மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இது ஒரு ஜலராசி. ஜலம்னா நீர். சரியா? நீர் ராசி, பெண் ராசி மற்றும் உபயராசி. உங்கள்கிட்ட ஏற்கனவே உபயம்னா சொன்னேன். 4 கார்னரில் இருக்கக்கூடிய லக்னங்களையோ ராசிகளையோ நம்ம உபயராசின்னு சொல்லுவோம். அதே சமயத்துக்கு இரட்டைப்படை ராசி. அப்போது இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் பற்றி நம்ம சொல்லணும்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னம்னா, பையங்களாக இருந்தால் கூட பையங்களுக்குள்ள கேரக்டரும் இவங்களுக்கு இருக்கும், பெண்களுக்குள்ள கேரக்டரும் இவங்களுக்கு இருக்கும். எப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதாவது பெண்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க. ரொம்ப பொதுவாக ஆண் ராசின்னம்னா கொஞ்சம் அடங்காமல் தான்கிறது மாதிரி இருப்பாங்க இல்லையா? அந்த தன்மை இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. கொஞ்சம் பெண்களை பற்றி அவங்களே நல்லா வச்சுக்கணும், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்களாக இந்த பெண் லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இதுவும் ஒரு இரட்டைப்படை லக்னம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கோ பணம் சம்பாதிக்கிறதோ அல்லது பெற்றோர்கள் அல்லது மூதாதையர்கள் சேர்த்து வச்சதை அனுபவிக்கிறதோ அது கொஞ்சம் ஈஸியாகவே இவங்களுக்கு கைக்கு கிடச்சிரும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தன்மையுள்ள லக்னம் மீன லக்னம். இந்த லக்னம் குருவின் லக்னம். அப்போ குரு தான் சுபர்னு நம்ம சொன்னோம்னா குருவை சொல்லுவோம், சுக்கிரனை சொல்லுவோம், வளர்பிறை சந்திரனை சொல்லுவோம், இன்னொன்று புதனை சொல்லுவோம். இந்த 4 பேரும் முழு சுபர்கள். இதில் எல்லாருக்கும் தெரிந்த நிறைந்த சுபர் என்றால் குரு. அப்போ இந்த குருவை தன்னுடைய லக்னமாக கொண்ட இந்த மீன லக்ன ஜாதகர்கள் மிகச்சிறந்தவர்கள் என்றால் அதில் மாற்று கருத்தே கிடையாது. இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னம்னா அசகாய சூரன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது மாதிரிப்பட்டவர்கள். எதையும் ஜெயித்து விடக்கூடியவர்கள். செய்யும் செயலில் முழு திறன், ஃபுல் எஃபர்ட் போட்டு எவ்வளவு ஜெயிக்க முடியுமோ அவ்வளவு ஜெயிப்பாங்கம்பாங்க பார்த்தீங்களா? அது இவங்களுக்கே செல்லும். நல்ல அழகான உடல் உள்ளவர்கள். ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சரோடு இவங்க இருப்பாங்க. வாசனை மலர்கள் மற்றும் பெண்களாக இருந்தால் வாசனை பூக்கள் ரொம்ப பிடிக்கும். பையங்களாக இருந்தால் நிறையா பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இதில் பெண்களும் இன்றைக்கி நிறையா பர்ஃப்யூம் யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. மற்றவங்களை விட இவங்களுக்கு கொஞ்சம் அதிக ஆர்வம் இருக்கும் எப்பயுமே. நல்ல சொந்தங்களை நேசிக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. தன் தாய், தகப்பன், தன் உடன் பிறந்தவர்கள் இவங்களை எல்லோரையும் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. சப்போஸ் அவங்களால இவங்களுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு ஊருக்கே தெரியும், ஆனால் இவங்க அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவர்கள் சொந்தங்களை இவர்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இவங்களுக்கு இவருடைய சொந்தங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் என்றைக்குமே அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க. காரணம் குருவின் தன்மை. குருங்கிறப்பவே ஒரு சுப கிரகம், அன்பானவர்கள். அப்போது அன்பை மட்டுமே அள்ளி வழங்கக்கூடிய குருவின்
தன்மையை லக்னமாக கொண்ட இவர்களும் இவர்களுடைய குடும்பம் மற்றும் தன்னை பெற்றவர்கள், தன் உறவினர்கள் எல்லோரையும் அன்பாக நேசிக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு வேணுங்கிறத கட்டாயம் செய்வாங்க. அவங்க வந்து இவங்ககிட்ட கேட்கலைன்னா கூட இவங்க போய் செய்யக்கூடிய நல்ல குணக்காரங்கன்னா அது இவங்களே தான். எந்த ஒரு செயலையும் முந்திக்கிட்டு செய்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். நம்பர் ஒன்னாக இருக்கிறதுக்கு இவங்களுக்கு எப்பயுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் கூட அதில் நான் தான் நம்பர் 1 அப்படிங்கிற நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இடைவிடாது செயல்படக்கூடியவர்கள் இவர்கள்தான். சில பேருக்கு ஆசை இருக்கும், ஆனால் அதை நோக்கி ஓட மாட்டாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்க அதையே வேலையாக வச்சு அதற்காக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். கொஞ்சம் கோபக்காரவங்க தான். கொஞ்சம் கோபம் என்ன, கொஞ்சம் அதிகமாகவே கோபம் வரத்தான் செய்யும். ஏன்னா 2 குடையவர் ஆக செவ்வாய் வந்துடுறார், மேஷம் வந்துடுறது இல்லையா? அப்படிங்கிறப்போ சில நேரங்களில் வார்த்தைகளில் ஒரு ஸ்ட்ரிக்ட்டு, ஒரு கோபம், ஒரு நறுக்கு தெரித்தாற்போல் அதெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கத்தான் செய்யும். வெளியே பார்த்தா கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருப்பாங்க. ஆனால் இவங்க தான் யார்கிட்ட போய் எந்த விஷயத்த ஸ்ட்ரிக்டாக சொல்லணுங்கிறாங்களோ அதை நினைக்கிறத கரெக்டாக சொல்லிவிட்டு ஒன்றுமே நடக்காதது மாதிரி சிரிச்ச முகமாக மற்றவங்கக்கிட்ட அவங்க இருப்பாங்க. நல்ல அழகழகாக இவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் அநேகம் பேர் கணவன் என்றால் மனைவி பேச்சை கேட்பவர், அல்லது மனைவி என்றால் கணவர் பேச்சை கேட்பவராக இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா இவங்களுக்கு 7 குடையவன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறப்போ புதன். அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய களத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சனாக தான் வருவாங்க. அப்படிங்கிறதுனால இவங்க கொஞ்சம் அவங்க பேச்சை கேட்குறவங்களா தான் இவங்க இருப்பாங்க. சுய சிந்தனை உள்ளவர்களாக இவர்கள் இருந்தாலும் கூட பழமையை கடைபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். பழமை விரும்பினே நம்ம வச்சுக்கலாம். நம்மளுடைய பாரம்பரியம், நம்ம வீட்டு செயல்பாடுகள் இதெல்லாம் எப்படி இருக்குமோ அதை எதையுமே விட்டு கொடுக்காம, நம்ம என்ன சொல்கிறது, பெண் குழந்தைகளாக இருந்தால் இப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படி வெளியே போகணும் வரணும், அந்த மாதிரி ஒரு நினப்பு. யாரும் அந்த பெண் குழந்தைகளை பார்த்து திரும்பி பார்த்து ஒரு கவுண்ட்ரு கொடுக்குறதோ வைக்கிறதோ அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. அப்படி வந்து தன் குழந்தைகளை கூட இவங்க தன் மனைவியாக இருக்கட்டும் அல்லது தன் குழந்தைகளாக இருக்கட்டும் இவங்களை வந்து நல்லா செக்யூர்டாக வச்சுக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு எப்பயுமே உண்டு. அதே சமயத்துக்கு இவங்களுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு படிக்கிறதுக்கு வயசுக்கு என்றைக்குமே ஏஜே கிடையாது. இவங்க வாழ்வின் அந்திம காலம் வரைக்கும் ஏதாவது படிக்கணுன்னா கூட இவங்க படிக்கலாம். அப்போ இவங்கெல்லாம் வந்து எத்தனை டிகிரி வச்சுருப்பாங்க, எந்தெந்த துறை சம்மந்தப்பட்டதாக வச்சுருப்பாங்கங்கிறதுக்கு கணக்கே கிடையாது. அந்த அளவுக்கு இவங்க படிக்கிறதுல இவங்க கெட்டிக்காரங்க. படிப்பு படிப்பு படிப்பு, ஏதாவது ஒன்று படிக்கணும். தொழிலும் பார்ப்பாங்க. அதுக்காக வெறும் படிப்பை மட்டும் படிச்சுட்டு சம்பாத்தியத்தில் கோட்டை விட்டுருவாங்கன்னா நிச்சயம் கிடையாது. இவங்க சம்பாதிக்கவும் செய்வார்கள், அதே அளவுக்கு படிப்புலேயும் இவங்களுக்கு நாட்டம் இருக்கும். எந்த துறை சம்பந்தமான படிப்பு வேணானாலும் அவங்க எந்த வயசில் வேணானாலும் படிப்பாங்க. அதற்காக பணத்தை ஈட்டாமல் விட்டுருவாங்களா அப்படின்னா உறுதியாக கிடையவே கிடையாது. இவங்களுக்கு 2மே வேணும். பணமும் வேணும், படிப்பும் வேணும். 2 கண் போன்றது இவர்களுக்கு. எந்த ஒரு விஷயத்துலையும் தீவிரமாக, அதாவது இடைவிடாது, அதை விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோடு இருந்து முன்ன வச்ச காலை பின்ன வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருந்து காரியம் சாதிப்பதில் இவர்கள் மிக கெட்டிக்காரர்கள். அதே சமயத்துக்கு இவர்களுக்கு ஒரு எதிரின்னு வந்துட்டால் கூட அந்த எதிரியையும் புத்திசாலித்தனத்துடனும் தைரியத்துடனும் ஃபேஸ் பண்ணி எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும். தனக்கு உதவி செய்தவர்களுக்கு இவங்க என்றைக்குமே நன்றியுடன் இருப்பார்கள். ரொம்ப கடவுள் பக்தியும் உங்களுக்கு நிறைய இருக்கும். அதே சமயத்துக்கு நிறைய தண்ணி குடிப்பாங்க. நிறைய தண்ணி குடிக்கிறவங்கள இந்த லக்னத்துக்காரங்கள நம்ம பார்க்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் சொல்கிறத மித்தவங்க கேட்கணும். ஏன்னா இவங்க வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவங்க வந்து நல்ல கெட்டிக்காரர்கள்.
புத்திசாலிகள், அறிவாளிகள், இந்த 3க்கும் உரியவர்கள் இவர்கள். அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற ஒரு எண்ணமும் இவங்களுக்கு இருக்கும். அப்போது நான் சொல்வதை நீ கட்டாயம் செய்யணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதை செய்ய வைக்கக்கூடிய தன்மையுடையவர்கள் இவர்கள். அது சில நேரங்களில் வந்து அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனாலும் இவங்க அதிலெல்லாம் பெருசாக கிவ் அப்லாம் பண்ணுறது கிடையாது. நான் சொன்னேன் இதை அதை செய்யணும், இது மட்டும்தான் இவங்களுடைய வேத வாக்காக எப்பயுமே இருக்கும். வரலாறு, புராணங்கள் இது சம்பந்தமான புக்ஸை நிறையா படிக்கிறதுக்கும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதன் மீது ரொம்ப நம்பிக்கையும் இவங்களுக்கு இருக்கும். எப்பயுமே பரபரான்னு இருப்பாங்க. என்ன சொல்கிறது, ஆக்டிவ் பர்சன். சோம்பேறித்தனம்ங்கிறதே இவங்களுக்கு கிடையவே கிடையாது. டக்குன்னு எந்திரிப்பாங்க, டக்குன்னு வேலையை பார்ப்பாங்க, ஓடிக்கிட்டே இவங்க இருப்பாங்க. என்ன சொல்கிறது, இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால்ங்கிற மாதிரி அவ்வளோ பரபரப்பாக இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு ஓடுனானாலும் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறப்போ இவங்க பேசுகிறத நம்ம கவனித்து பார்த்தோம்னா ரொம்ப பணிவோடு கவனிச்சுக்குவாங்க. பணிவோடு நம்மளை விட பெரியவர்கள் அல்லது சம வயதினராக இருந்தாலும் ஒரு உத்தியோக நிமித்தம் அவங்க நம்மளை விட ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தால் கூட அவங்கக்கிட்டையும் அவங்க சொல்கிற வார்த்தைகளையும் பணிவோடு இவங்க கேட்டுக்குவாங்க. பணத்தை செலவழிக்கிறதுல இவங்களை கொஞ்சம் கஞ்சன்னே கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து தனக்குன்னு இவங்க பெருசாக செலவழிக்க மாட்டாங்க. ஆனால் ஊருக்கு செலவழிப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இல்லை ரோட்டில் யாராவது ஒரு பிச்சைக்காரர்கள் அல்லது பொருளாதார ரீதியாக கஷ்டப்படக்கூடியவர்கள் யாரை பார்த்தானாலும் சரி, அல்லது ஒரு வயதுயத்தினால் ஒரு ஏதாவது முதுமையினால் முடியாத நிலைமையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பொருள் உதவியாகவோ அல்லது பண உதவியாகவோ அல்லது உணவாகவோ அல்லது அவங்களுக்கு எந்த விதத்தில் தேவைப்படுமோ அந்த விதத்தில் கொடுத்து உதவக்கூடிய வள்ளல்கள் அப்படின்னே இவங்களை நம்ம சொல்லலாம். இப்போ இவங்க சொந்தத்திலேயே யாருக்காவது முடியல, அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா யோசிக்காமல் ரூபாயை தூக்கி கொடுக்கக்கூடியவர்கள். அல்லது ஒரு வைத்திய செலவுக்கு தேவைப்படுதா யோசிக்காமல் அவங்களுக்கும் ரூபா கொடுக்கத்தான் செய்வாங்க. அதாவது நட்பு மீதும் இவங்க ரொம்ப அதிகமான பற்று உள்ளவர்கள். தன்னை சுற்றி இருக்க கூட்டம் என்றைக்குமே நல்ல கூட்டம்னு நம்புகிறவங்க. அதே சமயத்துக்கு அந்த நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள். வீட்டுக்கு இவங்க வேலை செய்கிறாங்களோ இல்லையோ அது கூட செகண்டரி தான். ஏன்னா தன் வீட்டை வேறு யாராவது பார்த்துக்குவாங்கங்கிறதுல தன்னுடைய பொறுப்புகளை வேறு யார்ட்டையாவது ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இவங்க அடுத்தவங்களுக்கு போய் ஏதாவது ஹெல்ப்புக்கு தேவைப்படுவதற்கு செய்யக்கூடிய செயல்களுக்கு ஓடிவிடக்கூடியவர்கள் இவங்க. கற்பனை திறனும் புதுமையான சிந்தனைகளையும் உடையவர்கள் இவர்கள். தத்துவம், வேதாந்தம் இது பற்றியெல்லாம் அறிந்துக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ரொம்ப உண்மையானவர்கள். பொதுவாக இவங்க வந்து ஈஸியாக யார்ட்டையெல்லாம் பழகிட மாட்டாங்க. ஆனால் அவங்கள பற்றி ஓரளவுக்கு நல்லா ஜட்ஜ் பண்ணி அவங்க உண்மையாக தான் நம்மகிட்ட இருக்காங்கன்னு தெரிந்து விட்டால் அதற்கப்புறம் இவங்களும் அதே உண்மையுடன் அவர்களிடமும் இவங்க பழகுவாங்க. என்ன கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி அவ்வளோதான். அந்த டென்ஷனெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. வீரமானவர்கள், அதே சமயத்திற்கு டென்ஷன் ஆனவர்கள். நல்ல செல்வந்தர்கள், சின்ன செல்வந்தர்கள்லாம் இவங்க கிடையாது, நல்ல நிறைந்த செல்வந்தர்கள். இவங்க எவ்வளோ வசதி இல்லாத வீட்டில் பிறந்தானால் கூட இவங்களுக்கு இன்னும் பூர்வீக சொத்துக்கள் அது எல்லாமே இவங்களுடைய இவங்களுக்கு எப்போ தேவைப்படுமோ அந்த காலத்துக்கு இவங்க கையை வந்து அடைந்து விடும். அதனால் இவங்களுக்கு வந்து அதை பற்றியெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சதா சர்வகாலமும் எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இவங்க இருப்பாங்க. நல்ல புத்தி கூர்மை உள்ளவர்கள். அநேகமாக இவங்களுக்கு வந்து அமைதியாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், இதுதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து பெருசாக எதுக்கெடுத்தானாலும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள்லாம் இவங்க கிடையவே கிடையாது. அப்படியே ஏதோ ஒரு நேரத்துக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டால் கூட சீக்கிரம் அதை விட்டு இவங்க வெளியே வந்துடுவாங்க. ஒரு மாதிரி அப்படியே இருக்கா அப்படின்னா செத்த இருப்பாங்க. ஏன்னா மனிதருக்கு உண்டானது டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி இருந்தால் கூட இவங்க சீக்கிரமாக அதை விட்டு வெளியே வந்துடுவாங்க. நல்ல பையங்களாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி, விதவிதமாக நம்ம ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ண பிடிக்கும். நல்லா நகைகள் விதவிதமாக போடுறதுக்கு இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தினம் ஒரு புதுசு கட்டுவேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தினம் ஒரு புது ட்ரெஸ் போட சொன்னால் கூட
இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் நல்ல உணவுகள் சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல டேஸ்டான ஃபுட்டு சாப்பிட்றதுல எப்பயுமே இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அதே சமயத்துக்கு பசியும் இவங்க பொறுக்க மாட்டாங்க. பசி பொறுக்காதவங்க அப்படிங்கிறதுனால வீட்டில் வந்து சாப்பிடணுமா அப்படின்ட்டு போகிற வழியில் ஏதாவது கிடைக்குதா, அந்த இடத்துல டேஸ்ட்டாக இருக்கா, போய் சாப்பிட உட்காந்துருவாங்க. அதனால் பல நாட்கள் வீட்டில் சாப்பிட்றத தவிர்த்து வெளியே சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க வாட்டுக்கு மூவிங்லேயே போகிறதுக்கும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ராவலிங் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால போகிற இடத்துல அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்க வாட்டுக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே இவங்க இருப்பாங்க. இவங்க ரொம்ப அன்பானவர்கள் அப்படிங்கிறதுனால அந்த தன்மையே மற்றவங்களுக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். யார்கிட்டனாலும் நல்லா அன்பாக பேசக்கூடிய ஒரு குணம் இவங்களுக்கு நல்ல குணம்னே நம்ம சொல்லலாம். நிறைய விதமான புக்ஸு, புனித நூல்களாக இருக்கட்டும், சரித்திர நாவல்களாக இருக்கட்டும், அல்லது சரித்திர நூல்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே படிக்கிறதுல இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று, உபயராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தயக்கத்திலேயே இவங்களுடைய காலத்தை கொஞ்சம் கழிச்சிருவாங்க. எதையும் வந்து ஒரு நினச்சே நம்ம செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் இதை செய்யட்டுமா வேண்டாமா, இதை செய்யட்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயங்கியே தனக்கு கிடைக்கக்கூடிய சில நல்ல வாய்ப்புகளை கூட அவங்க பல நேரம் அவங்க இழந்துருவாங்க. இவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னம்னா, ஒரு சம உயரமாக தான் அவங்க இருப்பாங்க. ரொம்ப ஹைட் பர்சன் அப்படின்லாம் நம்ம இவங்கள சொல்ல முடியாது. நல்ல ஒரு சம உயரத்தோடு தான் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக ப்ளசண்ட்டாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, கவர்ச்சியான உருவம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, கரெக்டாக ஸ்ட்ரக்சர் மாதிரி. அது பையனாக இருந்தாலும் அப்படித்தான் இருப்பாங்க, பெண்ணாக இருந்தானாலும் அப்படித்தான் இருப்பாங்க. அநேகம் பேர் வந்து கொஞ்சம் மாநிறமாக தான் அவங்க இருப்பாங்க. குருவோட வீடுங்கிறதுனால சிலர் மஞ்சள் நிறமாகவும் இருக்கலாம். பொதுவாக இவங்களோட நடவடிக்கை எப்படி பார்த்தோம்னா, நடக்கிறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே வேகமாக இருக்கும். ஃபாஸ்ட் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக பேசுகிறவங்க. அப்படி ஃபாஸ்ட்டாக பேசுகிறதுனால பல நேரங்களில் வந்து இவங்க வார்த்தைகளை முடிக்கக்கூட மாட்டாங்க. அல்லது நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தாதான் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியும். இல்லாட்டின்னா நம்மளுக்கு புரியக்கூட செய்யாது. அந்த அளவுக்கு இவங்க ஃபாஸ்ட்டாக பேசக்கூடியவர்கள். ஹேர்லாம் நல்லா பட்டு போல் இருக்கும். ஒரு கம்பீரமான தோள்கள் இருக்கும். தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபேஸ் கொஞ்சம் முட்டை வடிவத்தில் இருக்கும். வயிறு கொஞ்சம் தொப்பை வச்சது மாதிரி ஒரு பெரிய வயிறு உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க. நல்ல கல்வி, நீதி, நேர்மை, அன்பு, என்ன சொல்கிறது, நல்ல சிறந்த மதப்பற்று, என்ன ஒன்றே ஒன்று, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். சின்ன துன்பத்தை கூட இவங்களால் தாங்க முடியாது. மற்றவங்களுக்காக ஓடி செய்கிறவங்க, ஆனால் தனக்குன்னு ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டால் கூட இவங்களால் தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்றைக்குமே இவங்க வருங்காலம் பற்றிய சிந்தனை உடையவர்களாகவே இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே தெரிஞ்சிக்கக்கூடிய இன்ட்யூஷன் பவரும் இவங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால பின்னாடி நடப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே முன்னாடியே செய்து வைத்து விடக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். சப்போஸ் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வருது வைக்கிது அப்படின்னம்னா, பெருசாக நோய் வந்தானாலும் இவங்களோட உடம்புக்கே அது கொஞ்சம் ஈஸியாகவே சரியாக போயிடும். அதை தாண்டி ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா ஏதாவது கோயில்களுக்கு போய் அல்லது மக்களுக்கு ஏதாவது தான தர்ம காரியம் பண்ணி அப்படியே தனக்கு வந்த பிரச்சனையை அதை விட்டு அப்படியே அந்த கர்மாவை கூட இவங்க தொலைத்து விடுவார்கள். ஈஸியாக காலி பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையை விட்டு இவங்க ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. இதெல்லாம் இவங்களோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இவங்க சில நேரங்களில் இவங்க கொஞ்சம் குழப்பவாதிகள்னே நம்ம சொல்லலாம். ஏதாவது பாதகத்தன்மை வந்துருமா அப்படிங்கிறத நினச்சி குழம்பியே சில நேரங்களில் அப்படியே தயங்கி அவங்க அப்படியே இருப்பாங்க. ரொம்ப இப்படியே நல்லவங்க அப்படின்னே நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோமே, இவங்களுக்குன்னு வேறு கேரக்டரே கிடையாதா அப்படின்னு கேட்டோம்னா, கட்டாயம் இவங்களுக்கு ஒரு இன்னொரு முகமும் உண்டு. ஏன்னா இவங்க வந்து நம்பர் 1 வரணும், ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறதுனால இவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க?
கட்டாயம் தந்திரக்காரர்களாகவும் இவங்க இருக்கத்தான் செய்வாங்க. தன் எதிரியை வென்று தான் எப்படி முன்னேறி போவது அப்படிங்கக்கூடிய நுணுக்கங்கள் தெரிந்தவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. சுக்கிரன் இந்த வீட்டில் உச்சம் பெறுது அப்படிங்கிறதுனால நல்ல நுண்கலைகள் இதன் மேலே ஆர்வம் அல்லது நுண்கலைகள் சம்பந்தப்பட்ட துறைகளையும் இவங்க தொழிலாக செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நுண்கலைகள் சம்மந்தப்பட்டதுன்னா எது எடுத்துக்கலாம்? நம்ம சினிமாவை எடுத்துக்கலாம், கலைத்துறை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். முன்னாடி உள்ளதாக இருக்கலாம் அல்லது பின்னாடி உள்ளதாக இருக்கலாம், நாடக நடிகர்களாக இருக்கலாம், இசைக்கலைஞர்களாக இருக்கலாம், அல்லது சினிமா ஃபோட்டோகிராஃபி அந்த இதில் அவங்க இருக்கலாம். அதுபோக எடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க இருக்கலாம். இதை தாண்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் இவங்க ஆடம்பர பிரியர் அப்படிங்கிறதுனால ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தேவையானவற்றை எல்லாமே இவங்க தொழிலாக செய்வது இவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆடம்பர பிரியர்கள் அப்படிங்கிறனால ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையானது அழகு சாதன பொருட்கள் இது எல்லாமே இவங்க தொழிலாக செய்கிறப்போ இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை கொடுக்கும். நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம், எந்த விஷயத்தை வேணாலும் அதை பண்ணலாம். அதே மாதிரி ஹோட்டல் தொழிலும் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஹோட்டல் ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறப்போ தண்ணீர் அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் அல்லது விவசாயத்துக்கு தேவையான நீர் பாசனம், அப்புறம் டேம் கட்டுறது அல்லது மரைன் என்ஜினியர்ஸாக இருக்கிறது அல்லது கப்பல் கட்டும் வேலை கூட இவங்க செய்யலாம். அதே மாதிரி நல்ல டாக்டர்ஸாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த துறை உள்ளவங்களையும் இவங்க இருக்கலாம். அல்லது சிறைச்சாலைகளில் ஒரு சிறந்த நிர்வாகத்திறன் என்ன சொல்கிறது, ஜெயில் சூப்பரண்டன்ட் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி துறைகளும் இவங்களுக்கு ஆப்டாக தான் இருக்கும். உணவு விடுதிகள் இவங்க நடத்தலாம். ஏன் சுரங்கத் தொழிலாளியாக கூட இவங்க இருக்கலாம். அல்லது சுரங்கத்தை வெட்டி எடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி துறைகளும் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசியலும் இவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். மத ஈடுபாடு உள்ளவர்கள் அப்படிங்கிறதுனால மத போதகர்களாகவும் இவங்க இருக்கலாம். இவங்களுக்கு பெருசாக வரக்கூடிய நோய் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா ஹார்ட் டிசீஸ் வரலாம், இவங்களுக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட நோய் வரலாம், அல்லது காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட நோய் அல்லது சளி தொந்தரவு சம்மந்தப்பட்ட நோய்கள் அல்லது இருமல் இதுவாகவும் இருக்கலாம், அல்லது கொஞ்சம் கணுக்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இவங்களுக்கு வரலாம். அதனால் ஏதாவது ஒரு தட்டிக்கிட்டே விழுந்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னாலாம் இவங்களுக்கு இந்த முழங்காலில் பிடிப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இவங்களுக்கு ரொம்ப உண்டு. இவங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் திருச்செந்தூர் முருகன் அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களை வணங்குவது இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும். அதேபோல் இவங்க வணங்கிய ஆசிரியர்களை யாரையாவது போய் பார்த்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கும்போதும் இவங்களுக்கு வாழ்வில் மிகுந்த சிறப்பு அடைவார்கள். இவங்க அணிய வேண்டிய அணிகலன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா தங்கம் தான் இவங்களுக்கு தி பெஸ்ட்டு. ஏதாவது ரத்தனங்கள் போடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்கன்னா இவங்களுக்கு கனக புஷ்பராகம் ரொம்ப நல்லாயிருக்கும். திருச்செந்தூர் ஒரு வியாழக்கிழமையில் போய் முல்லை மலர் சாத்தி கொண்டைக்கடலை சமர்ப்பித்து ஒரு வெல்லத்தால் செய்த ஏதாவது ஒரு ஸ்வீட் அல்லது பொங்கல் அந்த மாதிரி விஷயங்கள் வைத்து இவங்க தெய்வத்தை வணங்கி வர இவங்கள் நினைத்த காரியம் ஜெயமாகும். சரி, இப்படிப்பட்ட மீன லக்னத்தில் பிறந்தவர் உங்கள் வீட்டில் யார் இருக்கா? சரியா? இந்த மீன லக்னத்தில் பிறந்த குழந்தைகளை பெற்றவர்கள் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். உங்களை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு பிள்ளை கிடைக்கிறது இந்த காலத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? சரி, இனி மீண்டும்
அடுத்த ஒரு பதிவில் உங்களை தொடர்பு கொள்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞானஜோதி சுகுமார். நன்றி, வணக்கம்.